Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மீண்டும் வரலாற்றில் இல்லாத அளவாக புதிய உச்சம் தொட்டிருக்கிறது வெள்ளியின் விலை. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தங்க நகை விற்பனையாளர் சங்கத்தைச் சேர்ந்த திருமிகு ஜெயந்திலால் சலானி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டிருந்ததை பார்த்தோம். வெள்ளியின் விலையுமே தினந்தோறும் புதிய உச்சத்தை எட்டிட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன? இனிவரும் காலங்களிலுமே வெள்ளியின் விலை புதிய உச்சத்தை நோக்கி தான் செல்லுமா? நிச்சயமாக காரணம் பெருமளவில் முதலீடுகள் வெள்ளியின் பக்கம் திரும்பி இருப்பது. வெள்ளியின் விலை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் உயர்ந்து வருகிறது. வெள்ளியின் மீது மக்களுக்காகட்டும் அல்லது முதலீட்டாளர்களும் பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது. தங்கத்தின் முதலீடுகளை விட வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் கடந்த இந்த 2025ஆம் வருடம் பெரிய அளவில் லாபத்தை ஈட்டியுள்ளது. வரும் 2026ஆம் வருடமும் பெரிய அளவில் லாபத்தை ஈட்டும் என்ற ஒரு கணிப்பு. அதன் காரணமாக வெள்ளியின் முதலீடுகள் பெருமளவில் உயர்ந்து வருகின்றன. அதனால் தொடர்ந்து வெள்ளியின் விலை பெரிய அளவில் உயர்ந்து கொண்டு வருகிறது. இன்னும் உயரும். 1 கிராம் வெள்ளியின் விலை 231 ரூபாயாக இன்னைக்கு இருக்கு. இனிவரும் காலங்களிலையும் வெள்ளி விலை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு சதவிகிதம் உயர வாய்ப்பு இருக்கு? அதாவது தங்கத்தின் உள்ள முதலீடுகளை விட வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு விலை உயர்ந்து கொண்டு வரும். இந்த 231 ரூபாய் 1 கிராம் என்பதுதான் வெள்ளியினுடைய விலையிலேயே பெரிய உச்சமாக கருதப்படுகிறது. தொடர்ந்து பெரிய அளவில் லாபத்தை தரும் என்று நிச்சயமாக சொல்லலாம். காரணம் அதனுடைய தேவை மற்றும் அதனுடைய முதலீடுகள் பெரிய அளவில் உலக அளவில் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் தொடர்ந்து வெள்ளியினுடைய விலை தங்கத்துடைய விலை விட பெரிய அளவில் உயர்ந்து கொண்டு செல்லும், பெரிய லாபத்தை ஈட்டி தரும். வெள்ளியில அதிக முதலீடு செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவாக வெள்ளியை அப்படியே அந்த பொருளாக வாங்கி வைக்கிறாங்களா அல்லது ETF போன்ற அந்த முதலீடுகள்ல தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுறாங்களா? இல்ல, உலக அளவில் பார்த்தால் வெள்ளியின் மீது, அதாவது இந்தியாவை விட மற்ற வளர்ந்த நாடுகள் வெள்ளியின் முதலீடுகள் பெருமளவு உயர்ந்து கொள்கின்றன. சர்வதேச தொழில் மூலப்பொருளாக பெருமளவில் பயன்பட்டு வருவதால் அதை வாங்கி இருப்பு வைப்பதை விட அதில் உள்ள பொருட்கள் மூலமாக பல உற்பத்தி, அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகட்டும் அல்லது சோலார் பேனல், லித்தியம் பேட்டரி போன்றவைகள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு தேவையான அளவுக்கு தங்களுடைய மூலப்பொருட்களை அவர்கள் வாங்கி குவித்து வருவதும் அது தொடர்ந்து விலை உயர்வதற்கு ஒரு காரணமாக உள்ளது. இணைப்பில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு ஜெயந்திலால் சலானி. வெள்ளியை தொடர்ந்து தங்கத்தின் விலையும் இன்று உயர்வை கண்டிருக்கிறது. கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்திருக்கிறது தங்கத்தின் விலை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 1 கிராம் தங்கத்தின் விலை இன்று 80 ரூபாய் உயர்ந்து 12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வை கண்டு 99,840 ரூபாய் என்ற விலையில் இருக்கிறது. 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாயை நெருங்கியிருக்கிறது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.